அண்மை செய்தி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் நடைபெற்ற ரேக்லா ரேஸ் பந்தயத்தில் மாட்டு வண்டிகள் ஒன்றுக்கொன்று உரசியது தொடர்பாக இருதரப்பிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரீஷ். வணக்கம் பரீஷ், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி இழுவை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தினை ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மகாராஜன் தலைமையேற்று துவங்கி வைத்தார். இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் 150க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றது. இதில் இறுதிச் சுற்று நடைபெற்று வந்தபோது 2 மாட்டு வண்டிகளுக்கிடையே ஒன்றுக்கொன்று உரசிக்கொண்டு முன்னேறி செல்ல முற்பட்ட போது அதில் மாட்டு வண்டியினை ஓட்டி வந்த சாரதி ஒருவர் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து அந்த சாரதியின் உறவினர் ஒருவர் ஹரிஹரன் என்பவர் பந்தயம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து விழா கமிட்டியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு பரபரப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினரை வந்து அவரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து செல்ல அறிவுறுத்தினர். ஆனால் தொடர்ந்து அவர் சத்தம் போட்டுக் கொண்டே இருந்திருந்தார். திடீரென காவல்துறைக்கும் அவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. இதில் அவர் காவல்துறையினரை தாக்கினார். இந்த காவல்துறையை தாக்கிய போது காவல்துறையினரும் அவரை பிடித்து சுற்றி உடனடியாக ராயப்பன்பட்டி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரேக்லா ரேஸில் நடைபெற்ற இந்த மோதலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.